அனைவருக்கும் வணக்கம். அரசு நிதியுதவி பெறக்கூடிய பள்ளிகள்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பணி நிரவல் செய்றதுக்கான ஆணை சொல்லியிருக்காங்க. அதில உபரி ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா, வெளி மாவட்டத்திலயும் பணி அமர்த்தலாம். வெளி மாவட்டம் அப்படின்னா, நமக்கு நியர்பை டிஸ்ட்ரிக்ட்டா இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்லயும் பணி அமர்த்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வேக்கன்சி எங்கெங்கே இருக்கோ சரிங்களா, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட்டு வித்தின் டிஸ்ட்ரிக்ட்ல வேக்கன்சி எல்லாமே ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, வேக்கன்சி எல்லாமே ஃபில் பண்ண பிறகு மறுபடியும் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, அவங்கள மாற்று பணியில அதே டிஸ்ட்ரிக்ட்ல பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி உபரி அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டிங் இருந்துச்சு அப்படின்னா, அவங்கள நியர்பை டிஸ்ட்ரிக்ட்டா போஸ்டிங் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அடிப்படையில நியர்பை டிஸ்ட்ரிக்ட் போஸ்டிங் போட்டாங்கன்னா, ஃப்யூச்சர்ல அவங்க ஏற்கனவே ஒர்க் பண்ண ஸ்கூல்ல ஏதாவது வேக்கன்சி ஏற்பட்டுச்சுன்னா, அந்த டீச்சர்ஸ பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அதே பள்ளியில பணியமர்த்தலாம் அப்படிங்கிறோம் சொல்லியிருக்காங்க. இதில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள உபரி ஆசிரியர்களை மாவட்டத்திற்கு வெளியேயும் பணி நிரவல் செய்யலாம் என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான சுற்றறிக்கையில் உபரி ஆசிரியர்களை பிற அரசு உதவி நிறைபெறும் நிதியுதவி பெறும் பள்ளிகளில் பணியமர்த்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த பணி நிரவல் நடவடிக்கை பள்ளி நிர்வாகங்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஒரு சில இது கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா, நமக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அரசு நிதியுதவி பெறும் சிறுபான்மையற்ற பள்ளிகள் பணி நிரவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1.8 நிலவரப்படி பணியார் நிர்ணயம் செய்யப்பட்டு பள்ளி வாரியாக பதவி வாரியாக உபரி ஆசிரியர்களை எம்இஸில் என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பணி நிரவலை பொறுத்தவரையில் பள்ளி வாரியாக பதவி வாரியாக இளைய உபரி ஆசிரியர்கள் கண்டறியப்பட்டு நடைமுறை விதிகளை பின்பற்றி மாவட்ட அளவில் பதவி வாரியாக அந்த முன்னுரிமை பட்டியல் சீனியாரிட்டி லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த முன்னுரிமை பட்டியலின்படி உபரி ஆசிரியர்களை கலந்தாய்வு மூலம் மாவட்டத்திற்குள் பிற அரசு நிதி உதவி பெறும் சிறுபான்மையற்ற பள்ளிகளில் நிரப்பத்தகுந்த காலிப்பணியிடங்களுக்கு பணி நிரவல் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து மாவட்டத்திற்குள் மேற்கொண்டுள்ளவாறு பணி நிரவல் நடவடிக்கை நிறைவடைந்த பின்னர் எஞ்சியுள்ள உபரி ஆசிரியர்கள் சரிங்களா, அந்த போஸ்டிங் போட்டு மீதி இருக்கக்கூடிய உபரி ஆசிரியர்களை மாவட்டத்திற்குள் பிற அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு மாற்று பணியை நியமிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதே உதவி பெறக்கூடிய பள்ளி அந்த உதவி பெறக்கூடிய பள்ளியில் போட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய உபரி ஆசிரியர்கள் அரசு பள்ளிகளில் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அதன் பின்னரும் உபரி ஆசிரியர்கள் இருந்தாங்க அப்படின்னா, அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அரசு நிதி உதவியும் பெறும் பள்ளிகளுக்கு நிரப்பத்தகுந்த காலியிட பணிகளில் முதலில் மாற்று பணியில் பணியமர்த்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்னர் பிற மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு மாற்று பணியில் பணியமர்த்தலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அரசு நிதி உதவி பெறக்கூடிய பள்ளி அது ஃபில் ஆகிட்டுனா அரசு பள்ளி சரிங்களா. இது ரெண்டும் ஃபில் ஆகி மறுபடியும் உபரி ஆசிரியர்கள் இருந்தாங்க அப்படின்னா, அவங்க பார்த்தீங்கன்னா அதர் நியர்பை டிஸ்ட்ரிக்ட் சரிங்களா, அவங்கள என்னது அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேற்கொண்டுள்ளார் மாற்றுப்பணியில் நியமிக்கப்படும் ஆசிரியர்கள் தொகுப்பு பட்டியல் மாவட்ட அளவில் எம்இஸில் மேற்கொண்டுள்ளார் மாற்றுப்பணியில் நியமிக்கப்படும் ஆசிரியர்கள் தொகுப்பு பட்டியல் மாவட்ட அளவில் எம்எஸ்சில் தொடர்புடைய முதன்மை கல்வி அலுவலகத்தால் பராமரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மறுபடியும் அதே ஸ்கூலில் வேக்கண்ட் வந்துச்சு அப்படின்னா அங்கே மறுபடியும் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பாருங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா, சிறுபான்மை அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்கும் இதே மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி சேமாக இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.